எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கடலை தேடி நதிகள் ஓடுகின்றன, ஒளியை தேடி மலர்கள் சாய்கின்றன, நீரை தேடி வேர்கள் நிற்கின்றன, மலரை தேடி வண்டுகள் ஓடுகின்றன. ஆனால் ஆண்டவர் என்னை தேடி உன்னை தேடி இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். நம்ம பாஸ்டரையா ரொம்ப அழகாக பாடினாங்க. இப்பொழுதும் நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பாட போகிறாங்க. அதற்கு முன்பதாக நம்ம குமாரி அக்காவை கூப்பிட்டு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாம். குமாரி அக்கா. கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்திற்கு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த மேல் தளத்தை எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி அப்பா. எவ்வளோ தடைகள் ஆண்டவரே அப்பா, இந்த தடைகள் மத்தியிலும் என் தேவன் ஆண்டவரே எசப்பா எவ்வளோ பிரயாசம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா எவ்வளோ பிள்ளைகளுடைய சகோதரர்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய பிரயாசம் ஆண்டவரே அப்பா, எல்லாருடைய பிரயாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த மேல் தளத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த சண்டே கிளாஸ் ரேலியை உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம். தொடங்கும் முதல் முடிக்கும் வரை நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே டான்ஸ், பாடல், ஸ்கிட்டு எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சந்தோஷம்
பிரைஸ் லார்ட். என்ன சில்ட்ரன்ஸ், டீச்சர்ஸ் எப்படி பாடினாங்க பாட்டு? நல்லா பாடினாங்களா? டீச்சர்ஸ் எப்படி பாடினாங்க? நல்லா பாடினாங்கன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோதானா? இன்னும் எவ்வளோ அவங்க டைமே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருக்காங்க. இன்னொரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். சரி, இப்போ என்ன டைமு? இப்போ வந்து கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கு. அக்கா காருண்யா என்ன பண்ற? கொஞ்சம் டவுட் ஆகுதுக்கா. டவுட்டா இருக்கா? கர்த்தர் தாழ்ச்சி அடைவாரா? ஐயோ அக்கா, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுமா வசனத்தை? காருண்யா இப்படி பண்ற? இப்போ பாரு, எங்க பிகினர் சில்ட்ரன்ஸ் வந்து எப்படி வசனம் சொல்ல போறாங்கன்னு பாக்குறியா? சேலஞ்ச் அக்கா. நான் சொல்றேன்னா அவங்க சொல்றாங்களா? இப்போ பிகினர்ல இருந்து ஜோஷ்வாக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? பிகினர் ஜோஷ்வா கர்த்தி இளஞ்செழியன். பிகினர் டீச்சர் இட்டுவாங்க. பிள்ளைகளே உங்கள் தகப்பன் போதகத்தை கேளுங்கள். பிள்ளைகளே உங்கள் தகப்பன் போதகத்தை கேளுங்கள். நீதிமொழிகள் 4:1. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ அதன் நடவடிக்கையினால் விளங்கும். நீதிமொழிகள் 20:11. பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளே உங்கள் பெத்தாளுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். கொலை செய்ய 3:20. அக்கா காருண்யா எப்படி சொன்னாங்க? இல்ல நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். பசங்க தான் அட்டகாசமா சொல்லிட்டாங்கக்கா. அவங்களுக்காக ஒரு பரத்த கலகோஷங்களை கொடுத்துடலாமா? வெரி குட். வேற யாராச்சும் சொல்றீங்களா? பிகினர்ல வசனம் யாராச்சும் சொல்றீங்களா? ஜெனிஷா வசனம் சொல்றியா? வா. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? சங்கீதம் 20. எனக்கு ஒட்டாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒட்டாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாம் கை தட்டலாமா? ஜெனிஷா ஸ்பாட்ல சொல்லிருக்காங்கல்ல வசனம், எல்லாரும் கை தட்டுங்கப்பா. நான் காருண்யா எப்படி சொன்னாங்க ஸ்பாட்ல? இல்லக்கா, நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேனே ஆல்ரெடி. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு வேற. சரி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பரா ஆடுவேன் நான். அப்படியா? ஆமா. எங்க ஒரு ஸ்டெப் ஆடி காட்டு பார்க்கலாம். இப்படி டப்புன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்படிக்கா வரும்? ஐயோ. சரி, இப்போ எங்க சூப்பரா ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாரும் கையை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க.
ஜுமுரு ஜுமுரு ரே. Sing la la Gloria. Jumuru 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 re. Sing la la Gloria. Jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. Singalala Gloria. Jumuru 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 re. பிரைமரி மெமரி வர்ஸ் டைம். பிரைமரியில் மெமரி வர்ஸ் சொல்கிறவங்க யாரு? தர்ஷன், ஜூடா, சாம், பவின், ஸ்டீஃபன். மேலே வாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தரிலி இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமற்
அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். பிலிப்பியர் 3:2-7. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. நல்லா கிளாப் பண்ணுங்க. கவின் தானே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, அவர் நாமம் அதிசயமானவர். நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17. ஜிங்கலாலா க்ளோரியா. அக்கா என்ன காருண்யா, பசங்க சூப்பரா ஆடிட்டாங்க அக்கா. பசங்க நல்லா ஆடினாங்க. நீ பண்றதா நல்லாவே இல்ல காருண்யா. என்னக்கா பண்றது, நாளையில இருந்து அவங்க கிட்ட கிளாஸ் போலாம் நான் பாத்துட்டு கண்டிப்பா இருக்கேன். நீ அவங்க கிட்ட போய் தான் ஆகணும். இப்ப நீ கிளம்பு. சரிங்கக்கா. பசங்க எப்படி வசனம் சொன்னாங்க, டான்ஸ் எப்படி ஆடினாங்க, அவங்களோட காஸ்டியூம் எப்படி இருந்தது, அவங்களோட ஜுவல்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சில்ட்ரன்ஸ், நம்ம எல்லாம் இப்போ ஒரு டயலாக் சொல்லலாமா? கும்த லகடி குமாவா, கும்த லகடி குமாவா, கும்த லகடி குமாவா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? என்னது சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்கும். அப்புறம் கேம். இப்போ கேம் விளையாட எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? யாரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் தான் வரணும். நான் சொன்னீங்கன்னா சான்ஸ் போயிடும். யாரை கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் தான் வரணும். சரியா? இப்போ பிகினர் அண்ட் பிரைமரியிலேருந்து அவங்க டீச்சர்ஸ் 3 சில்ட்ரன்ஸ் அமுச்சு வைங்க. இந்த செஷனை நம்ம இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறோம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடின்னு சொல்லும் போது ஓ எஸ்ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆர் யூ ரெடி? சரி, இப்போ நீங்கள் தான் ஜட்ஜஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யார் கரெக்டாக டைமில் முடிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ரெடியா? எல்லா ஜட்ஜஸாக மாறிட்டீங்களா? பேப்பர் பென் எடுத்தாச்சா? மார்க்கு போடுவீங்களா? சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் முன்னாடி வந்து நின்றுலாமா? ப்ரைமரி வந்து நீங்கள் அடுத்து. ஓகேவா? ப்ரைமரியா நீங்கள்? பிகினரா நீங்கள்? சரி, நான் ப்ரைமரின்னு நினச்சிட்டேன். வாங்க முன்னாடி. சரி, இந்த கேமுக்கான நேம் என்னன்னா ப்ளோ த கப் அண்ட் கிராஸ் த லைன். உங்களுக்கு முன்னாடி கப்பு வச்சுருப்போம் சரிங்களா? அந்த கப்பை கையை தொடாமல் ஊதியே வந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? அந்த லைனுக்கு கொண்டு வரணும். புரிஞ்சுதா? இங்கே கப்பு வச்சுருப்பாங்கல்ல, அதை ஊதி இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருப்பாங்க, அந்த லைனுக்கு கொண்டு வரணும். ஓகே? ஓகே,
வெரி குட். primary. கிளாப் பண்ணுங்க ஜோரா From கிளாப் பண்ணுங்க. primary. வெரி குட். பிகினர். போதும் நீங்க பிகினர்ல இமான் வின்னர். ஓகே இமான் இமான் மட்டும் நிக்கிலா மிச்ச ரெண்டு அந்த பேர் சைடுல நீங்க நின்னுடுங்க, மத்த ரெண்டு பேரும் நீங்க கீழ இறங்கிடலாம். ஜெனிஷா செல்லக்குட்டி, சாம் கிட்ட கீழ வந்துருங்க. கீழ வந்து சேம் ரூல்ஸ் தான். உங்க 4 கப்பை தவிர நீங்க மற்ற கப்புக்கு போனீங்கன்னா நீங்க அவுட்டு. சார் கொஞ்சம் நிமிந்துக்கலாமா? ரொம்ப ரெடி ஸ்டெடி கோலியே இருக்கீங்களே, நில்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கப்பு கீழ விழ கூடாது. அங்கேயே கீழே நிக்கணும் விழக்கூடாது. கார்னர்ல. வெரி குட் பொறுமையா. ஓகே நெக்ஸ்ட் ஏய் பொறுமையாடா. ஜூடா ரிஜெக்டட் ஃப்ரம் கேம். ஊது ஏய் அந்த கப்பை குர்ரா டேய். அவங்க கப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி தர்ஷன் from primary. ஓகே வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா அவருக்கு? நாங்க விடாம பண்ணிக்கிட்டே இருப்போம் அது இல்ல. சூப்பர் எல்லாருக்குமே கிளாப் பண்ணிடலாம். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சூப்பர், வெரி குட். தர்ஷன் நம்ம மத்தியில் இருக்கிற பியூலாக்கை கிஃப்ட் தந்துடுவாங்க. இமானுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், வெரி குட். தர்ஷனுக்கு ஒரு ஜோரான ஒரு கிளாப். சூப்பர். ஓகே, இப்போ இந்த பசங்களுக்கு வச்சிட்டோம். ஜூனியரும் சீனியரும் கதறாங்க, எங்களுக்கும் வைங்கக்கா கேமு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் ஜூனியர் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் கிளாஸ் டீச்சர்ஸ் எந்த ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ கொஞ்சம் கூப்பிட்ருங்க. சரி, நம்ம சீனியர் பசங்க ரொம்ப பைல்வானாக இருக்காங்க போல், ரொம்ப ரெடி ஆகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜூனியர் பசங்க இது என்ன கேம்னா, அகெயின் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இங்கே ஒரு 5 கப்பு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வித் ஸ்ட்ரா இருக்குல்ல. உங்களுக்கு முன்னாடி பவுலில் ஒரு 5 பால்ஸ் வச்சுருக்கேன். இதை நீங்கள் கையிலையும் தொடக்கூடாது, வேறு எதையும் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரா யூஸ் பண்ணி சக் பண்ணணும். அதாவது அந்த பாலை உறிஞ்சு எடுத்து இதுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிளாப் பண்ணிடலாமா? ஜோராக கிளாப் பண்ணுங்க. அப்போதான் ரெடி. சீக்கிரம் யார் பார்க்கலாம்? கிளாடியா இல்லை யாரு? சேர பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கவங்கள சேர பண்ணுங்க. சீக்கிரம் இங்கே பாரு, இதில் பண்ணு, இதை பண்ணு. உறிஞ்செடு. ட்ரை பண்ண, எல்லாரும் அங்கே முடிக்கிறாங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணு. நல்லா ஈஸியா எடு. ட்ரை பண்ணு. எல்லாருக்கும் பாவம், அவங்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது, நீ ஒரு பாலாவது ட்ரை பண்ணு. நல்லா அவ்வளோதான் வந்துருச்சு. சீக்கிரம் பாவம், நல்லா கிளாப் பண்ணுங்க. அவங்களுக்கு சேரப் பண்ணாதனால தான் அவங்க கொஞ்சம் துவண்டுட்டாங்க. சரி, தள்ளுங்க. சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட். வெரி நைஸ். சூப்பராக பண்ணிட்டாங்க. வின்னர்ஸ் யாருன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். கெட்ஸியால் தான் வின்னர். ரொம்ப ஜோராக அடமழை வர மாதிரி ஒரு கிளாப் பண்ணிடலாம் அவங்களுக்கு. ரொம்ப சூப்பர், வெரி குட். கருண்யா சீனியர் பாய்ஸ். ஓ பாய்ஸ்.
எபினேசர், அஸ்வின், சஞ்சய். இல்லைங்க, ஒரு நிமிஷம். ஒரு கான்ஃபிடென்ஸ் அங்கேருந்து வரும்போது எல்ல தோக்க போகிறல்லன்றாங்க. என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ். ரூல்ஸை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கப்பு, ஓகேவா, இந்த கப்பில் இந்த பாலை சக் பண்ணி உறிஞ்சு எடுத்து அதில் போடணும். ஓகேவா? நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கா? சாப்பிட்டு வந்துட்டிங்களா எல்லோரும்? சாப்பிடல போல். சரி, நாங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கிளாப் பண்ணுங்க. உங்க ஃபேவரட்டா இருக்கிறவங்களோட நேமை கூப்பிடுங்க. அண்ணா ட்ரை பண்ணுங்கண்ணா. அஸ்வின் அண்ணா ட்ரை பண்ணுங்கண்ணா. வேற யாரு கூப்பிடணும்? சஞ்சய் அண்ணா ட்ரை பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். வேற யாரு கூப்பிடலாம்? எபி அண்ணா ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். அது ஒண்ணு இருக்கு, போடுங்க சீக்கிரம். கொஞ்சம் ட்ரை பண்ணா வந்துரும். சீக்கிரம் அழுத்தாதீங்க, நடுவில் எங்கேயும் பிரஸ் பண்ணாதீங்க. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். யார் ஃபர்ஸ்ட் போட்டது? எந்த அண்ணா? அஸ்வின் அண்ணாவா இல்லை இந்த அண்ணாவா? அஸ்வின் அண்ணாவா? ஷோரா? நான் நினைக்கிறேன் இந்த அண்ணான்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அண்ணா தானா இல்லை இந்த அண்ணாவா? ஐயோ, என்ன இது? சரி, ஒரு நிமிஷம். அவங்க என்னன்னா இந்த அண்ணான்றாங்க, இவங்க என்னன்னா அந்த அண்ணான்றாங்க. எனக்கே ரொம்ப குழப்பமாகுது. அக்கா கிட்ட கேட்டுடலாம். அக்கா யாருக்கா அங்க நின்னு பார்த்தது யாரு? இல்லக்கா, இந்த அண்ணா ரொம்ப மறைச்சுக்கிட்டா இருக்கா என்ன. அப்படியா? ஆமாக்கா. அப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. அஸ்வின். So the prize goes to அஸ்வின். Very good. ரொம்ப எல்லாம் clap சூப்பரா பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க நல்லா. வெரி குட். சீனியரோட டீச்சர்ஸே வந்து கொடுப்பாங்க. குமாரி சிஸ்டர், நீங்களே வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரைஸ் கொடுத்துருங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் பயந்துட்டார், மறுபடியும் கேம் ஆன்ட்டு. கொடுத்துருங்க. கிளாப் பண்ணிடலாமா? இது வரைக்கும் பசங்க தான் விளையாடி பார்த்துட்டீங்க. இப்போ யார் விளையாட போறான்னு உங்களுக்கு எனி கெஸ்ஸஸ்? யார் விளையாட போறா? டீச்சர்ஸா? என்னங்கக்கா? யாருக்கு இப்போ கேம் நடத்த போற? அடுத்ததாக வரவங்க ரொம்ப அட்டகாசமானவங்க, ரொம்ப அமர்க்கலமானவங்க. யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம பேரண்ட்ஸ் தான்க்கா வர போறாங்க. பேரண்ட்ஸ் பண்ணிடலாமா? ஆமா. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் இதுல வைக்கலாம், நெக்ஸ்ட் செஷன்ல வைக்கலாம். அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா உங்களுக்கு டேபிள் எல்லாம் தேவையில்லைல்ல. ஆமாக்கா. ஆமா, அதனால இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு யூத் கேர்ள்ஸோட ஸ்கிட்டோ டான்ஸோ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் கூட வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம அநேக அற்புதங்களையும் அநேக காரியங்களை வந்து தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் நம்ம பெற்றுக்கொண்டிருக்க ஒரு காரியங்களுக்காக நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கோமா? இல்லை. நம்மளோட விசுவாசத்தினாலும் நம்மளோட ஜெபத்தினாலும் வந்து அநேக காரியங்களை நம்ம கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டிருக்கோம்ல. பெற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொண்டிருக்கோம். இந்த காரியங்கள் இந்த வேலையில் கூட இந்த நாளில் கூட வந்து ஒரு சகோதரியை பற்றினா ஸ்கிட் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து கர்த்தரிடத்துலேருந்து அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவங்க வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாங்களா, நன்றியுள்ளவர்களாக இருந்தாங்களா என்பதை இந்த வேலையில் கூட நம்ம ஸ்கிட் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஏசப்பா, எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா இப்படிலாம் நடக்குது? நான் ஒரு நாளும் காலேஜ் போனதில்லை, ஒரு நாளும் புக்கை எடுத்து படித்ததே இல்லை ஏசப்பா. இதில் செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருது. நான் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல ஏசப்பா. நீங்கள் தான் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கீங்களே, எப்படியாச்சும் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு, என்னை மட்டும் கைவிட்டுறாதீங்க ஏசப்பா. சரி, ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டோம், கண்டிப்பா ஜெயம் கொடுத்துருவாரு. என்ன ஒரே புலம்பு சத்தமா இருக்கு? யுத்தி, பிரைஸ் லார்ட், என்னடா பண்ணின்னு இருக்க? ஸ்தோத்திரம் சிஸ்டர். அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், எனக்கு எக்ஸாம் வேற வருதா, அதான் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சிஸ்டர்.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுனா கிண்ணம் தண்ணி. சிஸ்டர் அதுவா சிஸ்டர், ஏசப்பா சொல்லியிருக்காருல உன் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறேன்னு. அவர் வேற ரொம்ப பிஸியான ஆள், ஒரு வேளை மறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நானே பிடிச்சி வச்சிருக்கேன் சிஸ்டர். இதுவே இந்த கிண்ணமாக இருக்கிறதுனால இவ்வளோதான் பிடிச்சிருக்கேன், இல்லைனா இந்த ஹாலே என் கண்ணீரால் நிரம்பி இருக்கும் சிஸ்டர். கவலைப்படாத யுத்தி, நீ செமஸ்டர் மார்க் நல்லபடியாக எடுப்ப சரியா? பயப்படாத. கர்த்தர் சித்தத்தில் வந்திருக்கல, கண்டிப்பாக வந்து நீ வெற்றிகரமாக நீ பாஸ் பண்ணி வருவேன். கண்டிப்பாக சிஸ்டர், நம்பி இருக்கேன். அவர் தான் எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனா இருக்காரே, கண்டிப்பாக கொடுப்பாரு சிஸ்டர். பத்திரமா போயிட்டு வா. சரிங்க சிஸ்டர். சில நாட்களுக்கு பிறகு. ஹலோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் செமஸ்டர் ரிசல்ட் மார்க் வந்திருக்கே, ஒருவேளை யுத்தி கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ ஹலோ, உனக்கு ஒரு அதிசயம் தெரியுமா? நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன்டி. நான் எப்படி பாஸ் பண்ணேனே எனக்கே தெரியலடி. கர்த்தர் தான் என்னை எப்படியோ பாஸ் பண்ண வச்சுட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ ப்ரே பண்ணேன், லாஸ்ட் மினிட்ல தாண்டி நான் படிச்சேனே. ஆனா கர்த்தர் எனக்கு அதிசயம் பண்ணியிருக்காருடி, எப்படியும் நான் பாஸ் பண்ணிட்டேன்டி. இந்த யுத்தி பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம்டி, யாரோ கால் பண்றாங்க, நான் பண்றேன் உனக்கு. ஹலோ. ஹலோ. பிரைஸ் லார்ட் யுத்தி. ஸ்தோத்திரம் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இன்னைக்கு செமஸ்டர் ரிசல்ட்லாம் அவுட் ஆயிடுச்சாமே, நீ எப்படி பண்ண? சிஸ்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. சூப்பர்டா, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சிஸ்டர். கர்த்தர் பற்றியா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக நீ வந்து சாட்சி சொல்லணும்டா. சாட்சி தானே சிஸ்டர், கண்டிப்பாக சொல்லிடுறேன் சிஸ்டர். ஆனால் நான் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வேலை மட்டும் கிடைச்சதும் நான் கண்டிப்பாக அந்த சாட்சி சொல்லிடுறேன் சிஸ்டர். என்னடா சொல்கிற? சிஸ்டர் வேலை கிடைச்சதும் சொல்லிடுறேன் சிஸ்டர். சரிடா, அப்புறம் உன்னோட இஷ்டம். சரிங்க சிஸ்டர். சில நாட்களுக்கு பிறகு. ஏசப்பா எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது ஏசப்பா. நான் அவ்வளோ மக்காவா ஏசப்பா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல நல்ல வேலையில் செட்டில் ஆகிருக்காங்களே ஏசப்பா, எனக்கு மட்டும் ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை கம்பெனி தான் நானும் ஏறி இறங்குறது ஏசப்பா, எனக்கு ஒரு வேலையை மட்டும் கொடுத்துருங்க ஏசப்பா. என்ன யுத்தி குரல் மாதிரி இருக்கு? யுத்தி என்னடா பண்ற? ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம்டா சிஸ்டர், வேலை தேடிட்டு இருக்கேன் சிஸ்டர். அதான் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சிஸ்டர். கவலைப்படாத யுத்தி, கண்டிப்பா வந்து உனக்கு வேலை கிடைக்கும். கத்த சமூகத்துல நீ இருக்கல, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும், கவலைப்படாத. சரிங்க சிஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன். நான் நாளைக்கு வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன் சிஸ்டர். நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிடும், நான் நம்புறேன் சிஸ்டர். கண்டிப்பா கிடைச்சிடும்டா. சரிங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் யுத்தி. சிஸ்டர் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட்லாம் கொடுக்குற? சிஸ்டர் எனக்கு வேலை கிடைச்சிச்சு சிஸ்டர். சூப்பர்டா சிஸ்டர். நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனால் ஏசப்பா அநேகர் கண்களுக்கு முன்பாக என்னை ஆச்சரியமாக நிறுத்தியிருக்காரு சிஸ்டர். சூப்பர்டா யுத்தி. யுத்தி, கத்தர் பாரு உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. நீ இதுக்கு என்ன பண்ணணும்? சாட்சியா சிஸ்டர்? ஆமாண்டா, கண்டிப்பா. சிஸ்டர் சாட்சி தானே சிஸ்டர், சொல்லிடுறேன் சிஸ்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க சிஸ்டர். அது மட்டும் அமைஞ்சதும் நாங்கள் ஜோடியாக வந்து சாட்சி சொல்லிடுறோம் சிஸ்டர். என்னடா இப்படி சொல்ற? இல்லடா, இந்த வாட்டி நீ சாட்சி சொல்ற. கர்த்தர் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. நீ இப்படி பண்ணலாமா? சிஸ்டர் கரெக்ட் தான் சிஸ்டர், ஜோடியாக வந்து சாட்சி சொன்னால் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்போம் சிஸ்டர் நாங்கள். அப்புறம் உன்னோட இஷ்டம்டா. சரிங்க சிஸ்டர். ஒரு வருடத்துக்கு பிறகு. ஏசப்பா, ஏன் ஏசப்பா
இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் உங்கள் பொண்ணு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாள் தான் எனக்கும் மாப்பிள்ளை தேடுவாங்க, ஒரு மாப்பிள்ளை கூட ஏசப்பா அமைய மாட்டேங்குது எனக்கு. அவ்வளோ கேவலமாவா ஏசப்பா நான் இருக்கேன்? ஏஜ் வேற பாராவது, முடி கொட்டுது, தொப்பை போடுது, மூஞ்செல்லாம் புள்ளி புள்ளியா வருது ஏசப்பா. சீக்கிரமா என் ஆதாம என் கண்ணை காட்டுங்க ஏசப்பா. நீங்க என் கண்ணை காட்டலனா கூட பரவாயில்ல, இதுல வேற நீங்க சொல்லியிருக்கீங்க மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு. நானும் எத்தனை காலம் தனியாவே ஓடின்னு இருப்பேன். சீக்கிரமா என் ஆதாம கண்ணை காட்டுங்க. நீங்க கண்ணை காட்டலனா கூட பரவாயில்ல ஏசப்பா. அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, கூகுள் மேப் போட்டு நானே போயிடுறேன் ஏசப்பா. உதவி பண்ணுங்க ஏசப்பா. இப்போ எதுக்குடா யுத்தி வந்திருக்க? சிஸ்டர், மாப்பிள்ளை தேடினே இருக்காங்க சிஸ்டர், தேடினே இருக்காங்க, தேடினே தான் சிஸ்டர் இருக்காங்க. ஒரு மாப்பிள்ளை கூட அமையவே மாட்டுறாங்க சிஸ்டர். அதான் ஏசப்பா கிட்ட யாதம்ம கேட்டு ப்ரே பண்ண வந்தேன் சிஸ்டர். யுத்தி கவலைப்படாதடா, கர்த்தர் கண்டிப்பா ஏற்ற வேலையில ஏற்ற துணையை கொடுப்பாரு, கவலைப்படாத சரியா? அதான் சிஸ்டர் நான் சொல்லிட்டேன், நீங்க ஆதாம் என் கண்ணில் காட்டலன்னா கூட பரவாயில்ல, எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, கூகுள் மேப் போட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டேன் சிஸ்டர். சரிடா சரிடா, வரேன் சிஸ்டர். வருடத்துக்கு பிறகு இந்த பிரேட் அவருக்கு அடிக்கடி யுத்தின்ற ஒரு பொண்ணு வருவா, அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருப்பா. இப்ப நான் ஆளையே காணோமே. சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, ஸ்தோத்திரம் சிஸ்டர். பிரைஸ் லார்டா யுத்தி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். என்னடா அடிக்கடி பிரேயர் டவருக்கு வந்துட்டே இருப்பேன், இப்போ ஆளையே காணுமே உன்னை? அதுவா சிஸ்டர், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சிஸ்டர். என்னது ப்ரெக்னெண்டா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆமாம் சிஸ்டர், கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷனால் உங்களை கூப்பிட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா யுத்தி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சரி விடுங்க சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர், எனக்கு பையன் குழந்தை பிறக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர். என்னது பையன் குழந்தையா? அவங்க வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு வாட்டி கூட அவங்க சாட்சி சொல்ல. ஆனா இப்போ வந்து அவங்க பையன் குழந்தை வேணுமா, பையன் குழந்தை, இது கர்த்தர் தான் தருவாரு. சரிடா சரிடா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா. சரிங்க சிஸ்டர். சில வருடங்களுக்கு பிறகு எனக்கு வேற ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு வேற ரொம்ப முடியல. சிஸ்டருக்கு கால் பண்ணியாச்சு ப்ரே பண்ண சொல்லலாம். ஹலோ. ஹலோ. ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம். யாரம்மா? சிஸ்டர் சிஸ்டர், நான் யுத்திகா பேசுறேன் சிஸ்டர். நானே யுத்தியா? யுத்திலாம் எனக்கு யாரும் தெரியாதுமா. சிஸ்டர், நான் யுத்திகா பேசுறேன் சிஸ்டர். ஓ, யுத்திகாவா? சொல்லவா? சிஸ்டர், எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது சிஸ்டர், என்னால் உடம்பே முடியல சிஸ்டர், நான் ரொம்ப தனிமையில் இருக்கிறேன் சிஸ்டர். என் பையன் என்னை விட்டுட்டு அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் சிஸ்டர். என் ஹஸ்பண்டும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு சிஸ்டர். எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை சிஸ்டர். என் பலவீனத்துக்காக நீங்கள் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர்? அதெல்லாம் எனக்கு புரியுதுமா, எனக்கு ஏன் உடம்பு சரியாம இருக்கிறேன். நான் வேணா ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சு விடுறேன், அவங்க வந்து உனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்கம்மா. சரிங்க சிஸ்டர். அக்கா மைக் கொடுத்துருங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். யுத்திகா சிஸ்டருங்களா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஜெனி சிஸ்டர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தாங்க, நம்ம ஜெபிக்கலாமா? சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா சிஸ்டர்? நான் உங்ககிட்ட பேசணும். சரி, ஓகே. ஹலோ. ஹலோ. ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரமா. சிஸ்டர், இங்கே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. ஆமாம், நான் தான் அவங்களை அனுப்பி வச்சுருக்கேன், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரிங்க சிஸ்டர். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சிஸ்டர். கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு நிறைய நன்மை பண்ணியிருக்காரு, ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதை நினச்சி பார்க்கல, சாட்சியாக வந்து சொல்லலை. ஆனால் இந்த வாட்டி மட்டும் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னா நான் கண்டிப்பாக சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ. ஹலோ யுத்தி. ஹலோ சிஸ்டர், சொல்லுங்க. என்னாச்சு? யுத்தி ஏன் பேச மாட்டாங்க?
சிஸ்டர் அவங்க வந்து இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. சிஸ்டர் அவங்க வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. மூச்சு பேச்சு கூட இல்லை, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஐயோ, இறந்துட்டாங்களா? சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் யுத்திகா சிஸ்டர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வரவே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு சூழ்நிலையிலும் வந்து கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்த தான் கர்த்தர் வந்து விரும்புகிறார். அதுதான் வந்து கர்த்தர் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். இந்த நாளில் கூட வந்து நன்றி செலுத்தும் விதமாக யூத் கேர்ள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்று
துணையாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. அக்காங்க எப்படி பண்ணாங்க? அக்காங்க எப்படி பண்ணாங்க? டான்ஸ் நல்லா இருந்துச்சா? ஸ்கிட் நல்லா இருந்துச்சா? என்ன கத்துக்குனீங்க? என்ன கத்துக்குனீங்க ஸ்கிட்ல? ஏசப்பாக்கு என்ன சொல்லணும்? நன்றி நன்றி சொல்லணும். ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாருல, பாஸ் பண்ண வைக்கிறாருல எக்ஸாம்ல, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா ஏசப்பாக்கு? சொல்லணும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பேரண்ட்ஸோட கேம். பேரண்ட்ஸ்ல யார் வரா கேம் விளையாட? யாராவது 5 பேரண்ட்ஸ் வரலாம். வில்லிங்கா இருக்கவங்க கை தூக்குங்க. வில்லிங்கா இருக்கவங்க கை தூக்குங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வரலனா நாங்க பேர் விட்டு கூப்பிடுவோம். அதுக்கு நீங்களே வந்துடலாம். இவங்களுக்கான கேம் என்னன்னா ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பிட்றது. கரெக்டா? அதே தான். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, என் கையில் இருக்கிற பிஸ்கெட்டு இவங்க கிட்ட ஒன்று நான் கொடுக்க போகிறேன். அந்த பிஸ்கெட்டை நெத்தியில் வச்சு கையே தொடாமல் அதை எப்படியோ கொண்டு வந்து வாயில் சாப்பிட்றணும். ரெடியா? சூப்பரா? கேம் செம்மையாக இருக்குல்ல? பார்த்துடலாம். இல்லை, அப்போ தான் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களா, அதனால சரி. இருங்க, இப்பயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஒன்று எடுத்துருங்கண்ணா. பிரதர், கை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது கொண்டு வந்து அதை வாயில் பிளேஸ் பண்ணிடணும். சாப்பிட்றலாம். நீங்கள் சாப்பிடக்கூடாதுலாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் போட மாட்டோம். சாப்பிட்ருங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கிளாப் பண்ணுங்க. மறுபடியும் எடுங்க எடுங்க எடுங்க. கிளாப் பண்ணுங்க. உங்களோட வாங்குறது கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு. வெரி குட் வெரி குட். சூப்பர். வந்துருச்சு 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 வந்துருச்சு. அகைன் அகைன். பொறுமையா பொறுமையா. பொறுமையா. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். ஸ்லோவா பண்ணுங்க, ஸ்டடியா பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். ட்ரை பண்ணலாம். பொறுமையா ட்ரை பண்ணுங்க. இருக்குங்களா? நம்ம ஈஸியா 2 கை வச்சு சாப்பிட்டுறோம். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு போலயே. சரி, எல்லாம் ரொம்ப 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 சூப்பரா ஒரு ஜோரா கைடன். வெரி நைஸ். சூப்பர். உங்களுக்கு வந்து உங்களோட கிஃப்ட், உங்களோட வின் பண்ணதுக்கான கிஃப்ட் வந்து உங்க பிளேஸ் தேடி வந்துரும். நாங்க உங்க பிளேஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுறோம். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்ததா கேம்? சரி, இப்போ இந்த மாதிரி இதை என்ஜாய் பண்ண மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து குமாரி டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்கிட் பண்ண போறாங்க. எல்லாரும் கை தட்டலாமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? தண்டசோரே ஃபோன் ஒன் கெதியாகிற ஒரு வேலை விட்டா ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற. என்னம்மாவா ஃபோன் ஒன் காலிலேருந்து கெதியாகிற ஒரு வேலை விட்டா ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற. இந்தா கடைக்கு போயிட்டு வா. 1 கிலோ தக்காளி 1 கிலோ பச்சை மிளகா வாங்கி வா போ. சரிம்மா.
இந்தாம்மா. நான் உன்னை என்ன வாங்கி வர சொல்கிறேன், நீ என்ன வாங்கி வந்துருக்கிற? நான் சொன்னது 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ பச்சை மிளகா வாங்கி வர சொன்னா நீ ஒன்று வாங்கி வந்து வச்சிருக்கிற. நீ சொன்னது தானம்மா வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னது 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ பச்சை மிளகா வாங்கி வர சொன்னேன். போ, உன்னை வேலை விடுறது வேற எங்கன்னா, இப்போ வேற யாருன்னா வேலை விட்டுலாம் பழகுது, எங்கன்னா போய் சாவு. இன்னும் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை நம்ம செத்துடலாமா? ஆமாம், நம்ம செத்தா பரலோகத்துக்கு தானே போவோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாருக்கு என்ன வழி கேட்கலாம்? அதோ இங்கே ஒரு தாத்தா இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். தாத்தா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா தாத்தா? நானே பரலோகத்துக்கு போதுமா, அதுக்கு இப்போ என்கிட்ட வந்து வழி கேட்குது. சரி தாத்தா, வேறு யாருக்கிட்ட கேட்கலாம்? அதோ இங்கே ஒரு அண்ணா வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியுமாண்ணா? மாட்டினான்டா இவனாச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக காசு காத்துற வேண்டியது தான். வாப்பா, நான் காட்டுறேன். அப்படியே நேராக போ. சோத்தாங்காய் பக்கம் போனா சதாசிவம் தெரு வரும். அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்கும், உள்ளே போயிடக்கூடாதுண்ணா. சரிண்ணா. அப்படியே பீச்சங்காய் பக்கம் போனேன்னு வையேன், ஒரு பெரிய கோவில் இருக்கும், கும்பிட்டுக்கடா. அப்படியே மெயின் ரோடுக்கா போ, நிறைய பஸ் வரும். நீ பஸ்ல ஏறாத, பஸ்ஸு மேலே தான் ஏறணும். பஸ் ஏறிச்சின்னா பரலோகம் போயிடுவேன். சரியா? ஓ ஏய், வழி சொன்னல, காசு குடுறா. காசு இல்லைண்ணா. காசு குடுறா. போடா. சரி, அந்த அண்ணா சொன்ன இடம் வந்தாச்சு, இங்கே நிற்கலாம். இங்கே நிற்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. டேய் தம்பி, எதுக்குடா அங்கே போய் நின்றுட்டு இருக்க? வண்டியில் தங்கியா போய் நிற்ப? இல்லை ஆண்டி, ஒரு அண்ணாண்ட வழி கேட்டேன். அந்த அண்ணா தான் இங்கே நில்லு, ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு போயிடலான்னு சொன்னார். இது பரலோகத்துக்கு போகிற வழி இல்லை, பரலோகத்துக்கு போகிற வழி ஏசப்பா தான். அவர்கிட்ட போகிறதுக்கு நான் வழி காட்டுறேன், கூட வா. என்ன இது பரிசுத்த பர்வத அக்னி ஜப வீட்டுன்னு இருக்கு? இங்கே தானே அந்த அண்ணா போகக்கூடாதுன்னு சொன்னார். இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த பிள்ளையை இன்னைக்கு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுனீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிள்ளையை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. ஆமீன். இந்தாப்பா. இது என்னதுக்கா புக்கு? இதுக்கு ஏசப்பாவோட வார்த்தை, இது தினம் படி. சரிங்க. ஐயோ, இவன் காலிலேருந்து எங்கே போனான்னு தெரியலையே. இவனை வேற நம்ம சாவிட்டோமே. சரி, அங்கே ஒரு தாத்தா இருக்கிறார், அந்த தாத்தாண்டியாச்சும் கேட்கலாம். தாத்தா, என் பையனை பார்த்தியா தாத்தா? இந்த வழியாக தான்மா போனா. சரிங்க தாத்தா. ஐயோ, எங்கே தான் போனான்னு தெரியலையே. டேய், எங்கடா போயிட்டு வர? இல்லைம்மா, நீ காலன்னு திட்டினே இருந்தியா, நான் சாவலான்னு போயிட்டேம்மா. ஏன்டா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு தாத்தா நான் வழி கேட்டேம்மா. அந்த தாத்தா தெரியலன்னு சொன்னார்மா. ஒரு அண்ணாண்ட வழி கேட்டேம்மா, அவர் தப்பாக சொன்னார். ஒரு அக்கா தாம்மா எனக்கு கரெக்டான வழியை காட்டினாங்க. அதோம்மா, இதாம்மா ஏசப்பாவோட வார்த்தை, இதை டெய்லியும் படிக்க சொன்னாங்கம்மா. ஆமாம், அந்த அக்கா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். வாங்க வாங்க. நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் காப்பாற்றலம்மா, ஏசப்பா தான் உங்கள் பிள்ளையை காப்பாற்றினாரு. நீங்களும் ரட்சிப்புக்குள்ள வாங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த பிள்ளையோட தாய்மாரை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. ஆமீன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றுமனை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றுமனை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. ஏசப்பா என்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது மாதிரி உங்களே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார். நீங்களும் வார வாரம் சர்ச்சுக்கு வாங்க. ஆமேன்.